வணக்கம். தீபாவளி நெருங்குது. 2025 அக்டோபர் 20 தீபாவளி. நான் வழக்கமாக ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் முன்னால் போடக்கூடிய ஒரு வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளி நெருங்குது. நிறைய பேர்கள் இந்த தீபாவளினாலே பார்த்திங்கன்னா, புது ஆடை, பட்டாசு, அப்புறம் ஸ்வீட், காரம், இதுதான் நல்ல சாப்பாடு. புது துணி எடுக்கிறவங்க எங்கே கூட்டமாக இருக்கும், அதாவது பெரிய பெரிய கடைகள், இந்த சரவணாஸோ, அப்புறம் போத்தீஸு, அப்புறம் சென்னை சில்க்ஸ், இந்த மாதிரி டி நகர், குரோம்பேட்டையில் இந்த மாதிரி கடைகளுக்கு போய் ரொம்ப கூட்டத்தில் போய் நெரிசலில் சிக்கி சீரழியாமல், ஏன்னா கூட்ட நெரிசலில் சிக்கி சீரழிஞ்ச கதை இப்போ தான் முடிஞ்சுது ஒரு பிரச்சனை. அதனால் கூட்டத்தில் போய் சிக்கி சீரழிஞ்சு கடைசியில் அடிபட்டு மிதிபட்டு பொருட்களை இழந்து பணத்தையும் இழந்து காஸ்ட்லியான செயின்லாம், தங்க செயின்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் அந்த கூட்ட நெரிசலில் தவற விட்டு இந்த மாதிரி அவஸ்தைப்படாமல் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே உங்களை நம்பி கடை வச்சுருக்காங்க, ஜவுளி கடைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க, பலகார கடைகள் இதெல்லாம் இருக்கும், அங்கேயே வாங்கி அவங்களையும் தயவுசெய்து வாழ வைங்க. ரொம்ப பணத்தை கொண்டு போய் ஒரே இடத்துல கொண்டு போய் கொட்டாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பட்டாசு, தீபாவளி பட்டாசு போடும்போது குழந்தைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாசு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால தவிர்க்க முடியும், ஆனாலும் ஒரு சாஸ்திரம், ஒரு சம்பிரதாயங்கிறதுனால அந்த பட்டாசை கம்மியாக வாங்கி வெடிங்க. ரொம்ப ஓவராக வாங்கி வெடித்து அதை காசை கரியாக்காமல் அந்த காசுக்கு வேறு எதிலாவது செலவு பண்ணுங்கள். புது துணியோ இல்லைன்னா சாப்பாடு ஐட்டமோ அந்த மாதிரி செலவு பண்ணுங்கள். ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் பட்டாசு வாங்கி வெடிக்கிறது தப்பு கிடையாது. அதே நேரத்தில் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கிற அந்த நேரம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்த பட்டாசு கொளுத்துறது அதை வச்சுக்கோங்க. குழந்தைகளை தயவுசெய்து இந்த பட்டாசு சமயத்தில் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இதுதான் தீபாவளி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா கலகலப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. அந்த நேரத்தில் கலகலப்பு இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் மறக்க முடியாத ஒரு தீபாவளியாக ஆயிடக்கூடாது. அதை தயவுசெய்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 24 மணி நேரம் அந்த தீபாவளி அன்றைக்கி டிவி முன்னாடி தயவுசெய்து இருக்காதீங்க. டிவியை அன்றைக்கி ஃபுல்லாக ஆஃப் பண்ணி போட்டுருங்க. ஆஃப் பண்ணி போட்டு குடும்பத்தோடு பேசுகிறது, பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறது, நல்லா சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி தீபாவளியை செலவு பண்ணுங்கள், நல்லா கொண்டாடுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இது தமிழன் சுப்பு டாக்ஸ் யூடியூப் சேனல். நன்றி.